மலேசியா என்றாலே பெரிய நகரம். மலேசியாவில் புலம்பெயர்ந்த தொழிலாளியான பெரியம்மா அவங்க இந்தியாவில் இறக்குமதி செய்யப்பட்ட மணலையும் களிமண்ணையும் கொண்டு ஐயனார் சிலை செஞ்சுருக்காங்க சிறிய அளவில். அது காலப்போக்கில் இங்கே வழிபடுறவங்க எல்லாரும் சேர்ந்து கணிசமாக அதிகரித்ததால் அவங்க இந்த ஆலயத்தை பிரம்மாண்டமாக கட்டி அதில் ஐயனார் சிலையை இப்போது வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. இந்த பல ஏக்கர் பரப்புள்ள இந்த பனைமர தோட்டத்தில் மத்தியில் தான் இது அமைஞ்சிருக்கு. அங்கங்கே காளை தழுவும் 2 வீரர்கள், கண் காது வாயை மூடிய 3 உருவங்கள், பசுத்தோல் போர்த்திய புலி, தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் முழு உருவச்சிலை அமைக்கப்பட்டிருக்கு. மயில், வெள்ளை, காகம் உள்ளிட்ட பலவித பறவைகளும் காட்சிக்கு வச்சிருக்காங்க. மேலும் நாகதேவி சந்நிதி, விநாயகர் கோயில் போன்ற ஆலயங்களும் ஐயனார் கோவிலை சுற்றி இருக்குது. ஐயனார் கோயில் வித்தியாசமான முறையில் பிரம்மாண்டமாக இருக்குது. கோயில் முகப்பில் வலதுபுறமும் இடதுபுறமும் வெள்ளை குதிரைகள் 2 வீரர்கள் வலது கையில் கத்தியை பிடிச்சபடி கோயிலுக்கு வெளியே பார்த்தபடி வீற்றிருக்கிறார்கள். இந்த 2 குதிரை வீரர்கள் நடுவில் ஓங்கி உயர்ந்த கொடிமரம் காணப்படுது. அந்த கொடிமரம் தூணில் சிம்ம வாகனம் உள்ளது. செவ்வக வடிவத்தில் உள்ள இந்த ஆலயத்தில் 4 மூலைகளிலும் கட்டிடத்தை தாங்கும் தூண்களுக்கு பதிலாக தூணை ஒருவர் தாங்குவது போன்ற சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. 2 சுற்றாக தூண்கள் இருக்கின்றது. வெளிச்சுற்றில் தூண்களை ஒட்டி யாழி சிற்பம், உள் சுற்றான ஐயனாரின் கருவறை தூண்களின் முனிவனி சிற்பங்களும் வடிவமைக்க வருது. பொதுவாக ஆலயத்தின் கருவறை மேற்புறம் விமானம் போன்ற அமைப்பு இருக்கான இந்த ஆலயத்தில் கருவறை மேலே பிரம்மாண்ட ஐயனார் சிலை விமானம் போன்ற அமைப்புள்ளது. 72 அடி உயரமுள்ள இந்த ஐயனார் இடது காலை மடக்கியும் வலது காலை தொங்கிட்டும் அந்த காலை அவசரரின் தலைமீது வைத்து அழுத்திய நிலையிலும் காணப்படும். மேலும் அவரது வலது கையை சின்முத்திரையுடன் இடது கை ஈட்டி ஒன்றை தாங்கிய நிலையும் இங்கு உள்ளது. கருவறை சுற்றிலும் தட்சிணாமூர்த்தி, நடராஜர், கைலாய சிவன் ஆகியோரின் கதை சிற்பங்களும் காணப்படுகின்றன. தையின் நகரிலிருந்து சுமார் 30 நிமிட பயண தூரத்தில் இந்த ஆலயம் இயற்கை சூழலுக்கு நடுவில் அமைந்திருக்கிறது.